very important topic, properties on numbers மத்து பார்க்க போறோம். Properties on integers. Integersல okay properties டோட்டலா ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. மெயின் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் அப்படின்னாவே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆட் அப்படின்னா ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது எனி 2 நம்பர் எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம சம் பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, இதான் ஜெனரல் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி 2 நம்பரை ஆட் பண்ணா ஆன்சர் எதுல வரணும் அப்படின்னா பிளாங்க்ஸ் டு இசட். இந்த சிம்பிள் போட்டா பிளாங்க்ஸ் டு. ஓகே, இசட்னா இன்டிஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? 6 எடுத்துக்கலாமா ஏவுக்கு பதிலா? பிக்கு பதிலா -4 எடுத்துக்கலாமா? ஸோ இது ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. 6 - 4 2. இந்த 2ங்கிறது இசட்ல வருதா இல்லையா? எஸ். அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கரெக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போ -2 + 2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏ வந்து -2 பி + 2 which is equal to 0 வருது. this is also belongs to z. ஓகே, அப்படி வந்துச்சுன்னா வர ஆன்சர், சம் பண்ற ஆன்சர் வந்து எதுல இருக்கணும்? இந்த சம் பண்ற ஆன்சர் வந்து இன்டிஜர்ஸ்ல வரணும். அந்த ஆன்சரும் இன்டிஜர்ஸ்ல இருந்ததுன்னா ஓகே, க்ளோசர் ப்ராப்பர்ட்டில அடிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க சப்ட்ராக்ஷன்ஸ். அதுவே ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஏ மைனஸ் பி பிளாங்க்ஸ் டு இசட். ஏதாவது 2 நம்பர்ஸ் எடுத்துக்கங்க. என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸாம்பிளுக்கு -4 எடுத்துக்கலாமா? இந்த மைனஸ் அப்படியே யூஸ் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ 2ன்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா? அப்போ -4 - 2 என்ன வரும்? சேம் சைன் ஆட் பண்ணுமா? -6. -6 இசட்ல இருக்கா இல்லையா? எஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுவும் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஏவுக்கு பதிலாக 0 எடுத்துக்கலாம். மைனஸ் பிக்கு பதிலாக 5 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 0 - 5 -5 தான். இதுவும் இன்டிஜர்ஸ்ல இருக்கு. அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து சப்ட்ராக்ஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ். அதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம். ஏ இன்ட்டு பி பிளாங்க்ஸ் டு இசட் இருக்குதான்னு பாருங்க. இப்போ ஏவுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. 4 எடுத்துக்கலாமா? பிக்கு பதிலாக -6 எடுத்துக்கலாம். ஸோ 4 - 6 ஆர் -24. இது எதுல இருக்கு? இசட்ல இருக்கா இல்லையா? இருக்கு. நெக்ஸ்ட் 0 கூட எடுத்துக்கலாம். 0 இன்ட்டு -6. அப்ப ஆன்சர் 0. 0 வந்து என்ன? அது இசட்ல இருக்கு. இதே மாதிரி ஏவுக்கும் பிக்கும் நீங்க எடுக்க வேண்டிய வேல்யூ இன்டிஜர்ஸ் தான் எடுக்கணும். சரிங்களா? இன்டிஜர்ஸ்குள்ள எடுத்துட்டு அதை இங்க மல்டிப்ளை பண்ணா அந்த வர ஆன்சரும் இதுல தான் வரும், இன்டிஜர்ஸ்ல தான் வரும். வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இங்கேயும் பண்ணுது. ஓகே, அவ்வளவுதான். ஃபைனலா டிவிஷன். ஸோ டிவிஷன் பாருங்க. ஏ டிவைடட் பை பி பிளாங்க்ஸ் டு இசட் இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிவைடட் பை 2. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 டிவைடட் பை 2. வாட் இஸ் ஆன்சர்? ஃப்ராக்ஷன்ல வரும், இல்லைன்னா டெசிமல்ல சொன்னா 0.5. 0.5ங்கிறது இன்டிஜர்ஸ்ல இருக்கா? கிடையாது. சரிங்களா? இன்டிஜர்ஸ்ல இல்ல. அப்போ நாட் பிளாங்க்ஸ் டு. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்னா டிவிஷனை பொறுத்த அளவுக்கு க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, நாட் பிளாங்க்ஸ் டு. ஓகே தானே? இதுதான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. அதாவது ஏ பி வந்து இன்டிஜர்ஸ்ல நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பரை ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் ஆட் பண்ணாலும் அந்த ஆன்சர் என்னது? சேஞ்ச் ஆகாது. ஆன்சர் ஈக்குவலா தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே தானே? ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஏவுக்கு பதிலாக என்ன பண்றேன்? நான் -2 எடுத்துக்கிறேன். பிக்கு பதிலாக +6 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப பாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. பியோட வேல்யூ என்ன? இங்க பியோட வேல்யூ என்ன இருக்கு? 6 இருக்கா? அப்படியே நாங்க 6ன்னு எழுதிட்டேன்.
ஏவோட வேல்யூ என்ன -2. ஓகேங்களா? இப்போ -2 + 6 ஆன்சர் என்ன? டிஃபரன்ஸ் சைன். அப்ப என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ணா 4, அப்போ +4, ஏன்னா 6 தான் கிரேட்டர். இங்க 6 - 2 4 தான், 6 தான் கிரேட்டர். சரிங்களா? அப்ப ஆன்சர் எப்படி இருக்கு? ஈக்குவலா வருதா? ஓகே, அப்படி ஈக்குவலா வருது. எல்ஹெச்எஸும் அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வந்துச்சுன்னா, ஸோ இது வந்து என்னது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷனை பொறுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இதுவே ஏவுக்கு பதிலாக 7 யூஸ் பண்ணிக்கங்க, பிக்கு பதிலாக -10. சரிங்களா? அப்படியே மாத்திக்கங்க. பியோட வேல்யூ -10னா ஏவோட வேல்யூ +10. 7 - 10 டிஃபரன்ஸ் சைன்ன்றதுனால சப்ராக்ட் பண்ணா 3 கிடைக்கும். கிரேட்டஸ்ட் நம்பர் 10, ஸோ மைனஸ் யூஸ் பண்ணியாச்சு. இங்கேயும் அதே தான், -10 + 7ங்கிறது டிஃபரன்ஸ் 3 தான், கிரேட்டஸ்ட் நம்பர் 10. ஸோ இங்கேயும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இங்கேயும் என்னது? அடிஷனை பொறுத்தளவுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேட், அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் மல்டிப்ளிகேஷன் என்ன வரும் சொல்லுங்க? ஜென்ரல் ஃபார்ம் என்ன? அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ. சரிங்களா? பார்க்கும்போது தெரியுது, கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரணும். எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணலாம். ஏவுக்கு பதிலாக 4 எடுத்துக்கங்க, பிக்கு பதிலாக -3 எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்படி இங்கே பியோட வேல்யூ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. பியோட வேல்யூ என்ன? -3, ஏவோட வேல்யூ என்ன? 4. ஓகே, ஸோ 4 × -3 -12. இங்கேயும் -3 × 4 அதுவும் -12. ஸோ ஹியர் ஆல்சோ LHS ஈக்குவல் டு RHSன்றதுனால இது மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். -2 × -6. ஓகே, ஸோ இது ஏ, இது பி. அப்படியே மாத்திக்கங்க. -6 × -2. ஸோ 2 6 ஆர் என்ன வரும்? 12 வருமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். இங்கேயும் அதே தான் வரும், 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகே தானே? ஸோ இங்கே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ்னா நம்ம 3 நம்பர்ஸ் எடுத்துக்க போறோம். அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் 2 நம்பரை பிராக்கெட் யூஸ் பண்றேன். இங்க செகண்ட் 2 நம்பரை அசோசியேட் பண்றேன். அசோசியேட்னா பிராக்கெட் யூஸ் பண்றது தான், அது தனியா நம்ம சம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுதாங்க ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சம் போடலாமா? ஓகே, ஏவுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? ஏக்கு பதிலாக ஒரு -2 யூஸ் பண்ணலாம். பிக்கு பதிலாக ஒரு 4 எழுதிக்கலாமா? சி இஸ் ஈக்குவல் டு -10ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ எல்ஹெச்எஸ் கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கிறதுனால நான் தனித்தனியா போட்டுக்கிறேன். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு? ஏ பிளஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளஸ், இது அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன? பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டேன், -2. பியோட வேல்யூ என்ன? +4. சியோட வேல்யூ என்ன? -10. சரிங்களா? அப்படியே எழுதிட்டேன். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. இந்த பிராக்கெட்ல உள்ளதை முதல்ல சம் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் சைன் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணா 2 கிடைக்குமா? அப்புறம் பாருங்க, நெக்ஸ்ட் இந்த -10 அப்படியே வருமா? இப்போ 2 - 10 என்ன வரும்? -8ன்னு வருமா? அவ்வளவுதாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். இது எல்ஹெச்எஸ், இது என்னது? ஆர்ஹெச்எஸ் ரைட்ல என்ன இருக்கு? A பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? -2 பிளஸ் பியோட வேல்யூ என்ன? 4, சியோட வேல்யூ -10. சரிங்களா? ஸோ -2 பிளஸ் இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? 4 - 10 என்ன வரும்? -6ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ என்ன இருக்கு? -2. இந்த மைனஸ் பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? -6. அப்போ ஆன்சர் என்ன? போத் ஆர் நெகட்டிவ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணிட்டு சேம் சைன் யூஸ் பண்ணணுமா, அவ்வளவுதாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ம் 2ம் எப்படி இருக்கு, ஈக்குவலா வந்துருச்சா. அப்ப என்னது, இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில அடிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கு. சரிங்களா, அவ்வளவுதாங்க. ஓகே, இதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதே மாதிரி தான் ஃபார்முலா என்ன, அங்க பிளஸ் இருக்கு, இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சியா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏவையும் பியும் அசோசியேட் பண்ணியிருக்கேன், இங்க பியும் சியையும் அசோசியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் மூலமா ப்ரூஃப் பண்ணலாமா. ஓகே, எக்ஸாம்பிள் ஏவுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம், ஏவுக்கு பதிலாக 4 எடுத்துக்கலாமா. பி இஸ் ஈக்குவல் டு -3, சி இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே தானே, அப்ளை பண்ணலாமா. ஸோ எல்ஹெச்எஸ் என்ன வருது, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி எல்லாமே மல்டிப்ளை தான். ஸோ ஏ என்ன இருக்கு 4, பி என்ன -3, இன்ட்டு சியோட வேல்யூ என்ன 5வா, அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ப்ராக்கெட்ல உள்ளதை மல்டிப்ளை பண்ணுங்க முதல்ல. 4 3s are 12 வருமா. ஸோ ஒன்லி 1 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் யூஸ் பண்ணிருங்க. இன்ட்டு 5 அப்படியே போட்டுக்குங்க. 12 5s are 60. அப்போ ஒன்லி 1 மைனஸ், மைனஸ் மட்டும்தான் இருக்கு, அப்படியே மைனஸ் போட்டுக்குங்க. இதுதான் என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பாருங்க, என்ன இருக்கு, ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு இருக்கா. ஸோ முதல்ல ஏவோட வேல்யூ என்ன 4, பியோட வேல்யூ என்ன -3, சியோட வேல்யூ 5. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை எதை பண்ணணும், பிராக்கெட்ல இருக்கிறது. பிராக்கெட்ல என்ன இருக்கு -3 5, 3 5s are 15. ஸோ -15. ஏன் -15, ஏன்னா ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 4 into 15 எது என்ன வரும் 60 தான், only 1 minus, so use the minus here. So this is equation number என்னது 2. so equation 1 and 2 எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா. so LHS equal to RHS இருக்கிறதுனால மல்டிப்ளிகேட்டிவ் வந்து என்னது அண்டர் அசோசியேட்டிவ். ஓகேங்களா, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளங்க, பார்த்துக்குங்க. ஸோ இதில் 2 இருக்கு, ஓவர் அடிஷன் ஓவர் சப்ராக்ஷன்ஸ். இதில் உள்ள ஃபார்முலா எழுதிக்கலாமா முதல்ல. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னா ஓவர் அடிஷனில் ஏ இன்ட்டு பி பிளஸ் சின்னு வரும், ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, இந்த ஏ வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும், பிளஸ் ஏ இன்ட்டு சி. அவ்வளோதாங்க. ஓகே, இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் மூலமா ப்ரூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் 6 எடுத்துக்கலாமா. பி இஸ் ஈக்குவல் டு -4, சி இஸ் ஈக்குவல் டு 7 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க, ஏ இன்ட்டு பி பிளஸ் சி இருக்கா. ஏவோட வேல்யூ என்ன 6 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன -4 பிளஸ் 7. அவ்வளோதாங்க. இப்போ இந்த 6 அப்படியே எழுதிக்கங்க, இன்ட்டு -4 பிளஸ் 7 என்ன வரும் +3. ஆமா, செப்பரேட் பண்ணுமா டிஃபரன்ஸ் சைன். இப்போ 6 3s are 18. இவ்வளோதாங்க. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கு, ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏ இன்ட்டு சி. ஓகேங்களா, இப்போ ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏவோட வேல்யூ என்ன 6ஆ, பியோட வேல்யூ என்ன இருக்கு 4 -4 பிளஸ் ஏ இன்ட்டு சி, ஏவோட வேல்யூ 6ஆ இன்ட்டு சியோட வேல்யூ 7. ஓகேங்களா, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 6 -4s are 24. அப்போ ஒன்லி 1 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்குங்க, பிளஸ் 6 7s are 42. இப்போ பாருங்க
என்ன பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கு. -24 + 42 என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 + 18 கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா 42 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். இதுல என்ன வந்துச்சு பாருங்க, LHSம் RHSம் ஈக்குவலா வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. Hence verified the distributive property over addition. Next, distributive property over subtraction பார்க்க போறோம். So what is the formula? A into அங்க பிளஸ் இருக்கு, அது அப்படியே இங்க மைனஸா போட்டுருங்க, அவ்வளவுதான். B minus C. A into B minus A into Cங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிள் A ஓட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், 8ன்னு எடுத்துக்கலாமா? B ஓட வேல்யூ -2ன்னு எடுத்துக்கலாமா? C ஓட வேல்யூ 6ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம விருப்பம் எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். ஆனா எடுத்துக்கிற நம்பர் இதுல தான் இருக்கணும், இன்டிஜர்ஸ்ல தான் எடுத்துக்கணும். ஓகே, நீங்க மட்டும் ஃபிராக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிடாதீங்க, இன்டிஜர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம இன்டிஜர்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்க, LHS என்ன இருக்கு, A இன்ட்டு B மைனஸ் சியா. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, 8 இன்ட்டு பியோட வேல்யூ -2 மைனஸ் ஆஃப் சியோட வேல்யூ 6ன்னு இருக்கு. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ 8 இன்ட்டு இங்க பாருங்க -2 -6 இருக்குனால சேம் சைனு. அப்படின்னா என்ன பண்ணணும், சேம் சைன்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ண 8 வருதா? ஸோ அப்புறம் சேம் சைனையே யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இங்க மல்டிபிள் இருக்கு, அப்போ 8ஐயும் -8ஐயும் மல்டிபிளை பண்ணா என்ன கிடைக்கும், 8 8s are 64. அப்போ ஒரே ஒரு மைனஸ் இருக்குனால அந்த மைனஸ் அப்படியே போட்டுவிட்டேன். சரிங்களா? ஸோ the LHS is equal to -64. அப்போ RHSம் இதே வருதான்னு பார்ப்போம். RHS என்ன வருது, A into B minus A into C-ஆ? ஸோ என்ன இருக்குன்னு பாருங்க, A ஓட வேல்யூ என்ன, 8, B ஓட வேல்யூ என்ன, -2 மைனஸ் ஆஃப் A ஓட வேல்யூ என்ன, 8 இன்ட்டு C ஓட வேல்யூ 6-ஆ? ஸோ 8 இன்ட்டு -2 -16-ஆ? இந்த மைனஸ் செகண்டா, அப்புறம் இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா? இந்த மைனஸ் அப்படியே போட்டுவிட்டேன். நெக்ஸ்ட் 8 6 are 48 வருதா? ஓகே, இப்போ பாருங்க, போத் ஆர் நெகட்டிவ், -16 -48ன்றதுனால ரெண்டையும் என்ன பண்ணணும், சேம் சைன் ஆட் பண்ணுமா? 6 + 8 14, மைண்டர் 1. இப்போ என்ன வருது, 64 -64. ஏன்னா சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைனை இங்க யூஸ் பண்ணணும் சொன்னோம் இல்லையா? அவ்வளவுதாங்க. இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2 இங்க பாருங்க, ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2 எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கா? So hence verified the distributive property. That's all. Okay, thank you.